Subscribe to Say Swag YouTube channel. Hey, hi, welcome to Say Swag YouTube channel. I'm Karthika Shyam from B3 Bridal Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேக்கப் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஸ்கின்னு சொல்லலாம் இல்ல சாக்லேட் ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணலாம், அந்த மேக்கப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு பிரைடல் மேக்கப் எப்படி ஃபைன் ஃபினிஷாக பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ நம்ம மாடல் ஆர்ஜே ஆஷ் நம்ம கூட இருக்காங்க இன்னியோட வீடியோ பண்றதுக்கு. அங்க பார்க்கலாம். You don't want to say hello. So first moisturizer apply பண்றோம். So next primer போடுறேன். So primer வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் gel based தான் உங்களுக்கு போறேன் because she have dry skin அதனால. ஸோ நம்ம ஐஸ் மேலே கூட அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஐ மேக்கப் பண்ணுறப்போ நல்லா பிளெண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஐ ப்ரைமர்னால் நீங்கள் தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த ப்ரைமரே நம்ம போட்டுக்கலாம். ஆரஞ்ச் கலர் கரெக்டர் நல்ல டீப்பஸ்ட் கலராக நான் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ நம்ம அங்கெல்லாம் மட்டும் போட்டுக்கலாம். எதுவுமே நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க, வேணுன்ற அளவு மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு தென் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட். ஏன்னா நிறைய முதயே போட்டுட்டிங்கன்னா திருப்பி அதுக்கு மேலேயே நம்ம அகைன் போடுறப்போ ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஸோ மேக்கோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ நம்ம ஐஷேடோ போடுறப்போ நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இவங்க சாரீ கலரில் வந்துட்டு பிங்க் நல்ல டாமினேஷன் இருக்கிறனால நான் ஒரு பிங்க் ஷேடை க்ரீஸ் லைன் கலராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஐஷேடோலாம் நிறைய ட்ராப் ஆகிடுச்சு கீழே. ஸோ இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற ஃபவுண்டேஷன்ஸையே ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லைனர் கொடுக்குறப்போ நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக ஆங்கிள் வந்துடுச்சா, இந்த ஐப்ரோஸோடய முடிச்சிடணும், அதுக்கு மேலே ஐஷேடோ வரக்கூடாது. இப்போ ஜெல் லைனர் போட போகிறேன். நீங்கள் லைனர் போடுறப்போ இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர் வச்சு லிஃப்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி ஜிக்ஸாக்காவோ இல்லை அன்ஈவனாவோ இருக்காது. லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்கள் மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி வார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ மஸ்காரா அப்ளிகேஷன் நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் இவங்களுக்கு வந்து நான் ஹுடாவோட சின்னமன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லாருக்கும் டார்க் ஷேட்னால் சின்னமன் தான் யூஸ் பண்ணணுன்னு பண்ணாதீங்க. ஸோ இவங்களுக்கான டோனுக்கு நான் சின்னமன் யூஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக கழுத்துலலாம் மேக்கப் கவரேஜ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. இப்போ ஃபிக்ஸிங் பவுடர் போட்டு நான் மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் வச்சு நான் டேம்ப் தான் பண்ணுறேன், நாட் டூ மச் ஆஃப் பவுடர். நம்ம லைனர் போட போகிறோம், லிக்விட் லைனர். ஏன்னா நம்ம லேஷ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லேஷஸ் நேச்சுரலாக தெரியணுன்றதுக்காக அதுக்கு மேலே நம்ம லிக்விட் லைனர் போட போகிறோம். ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ யூ ஃபீல் லைக் நேச்சுரல் ஐப்ரோஸ். ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ப்ரௌன் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு தானே போடணும், ஏன் டார்க்காக இருக்கவங்களுக்கு போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கிடையாது, நம்ம நேச்சுரலி ப்ரௌன் பிளாக் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிறதுலே நல்லா டீப்பஸ்ட் ப்ரௌன் எடுத்து இப்போ கான்டூரிங் பண்ண போகிறோம்.
நல்லா இந்த டெம்பிள் போன் இது சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம லிப்க்கு போகிற ஷேப்பில் ஜஸ்ட் நீங்கள் டேம்ப் மட்டும் பண்ணால் ஓகே. ஃபவுண்டேஷனுக்கும் அதுக்கும் ஒரு கேப் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஸ்கேல்ப் தனியாக தெரியும், நம்ம ஃபவுண்டேஷன் லேயர் தனியாக தெரியும். ஸோ இந்த கான்டூரிங் பண்ணுறப்போ அது ஈவன் பண்ணுறப்போ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் மேக்கப் பார்க்க. ஸோ இப்போ ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் கான்டூர் பண்ண இடத்துல தான் இவங்களுக்கு ப்ளஷ் கொடுத்துருக்கேன். ப்ளஷ் நெசசிட்டியாக நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிங்காக இருக்கிறது பிடிக்காது. ஸோ ப்ளஷ் வந்து நெசசிட்டி கிடையாது. நீங்கள் கான்டூரிங் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் கொடுத்தாவே கூட நல்லாயிருக்கும். பட் ப்ளஷ் கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்னும் சிரிக்கிறப்போ அது ரொம்ப அழகாக ஹைலைட்டிங்காக தெரியும் அந்த கான்டூர். அதனால தான் நம்ம அது கொடுக்குறோம். ஹைலைட்டர் போடுறப்ப நல்லா ஸ்மைல் பண்ண சொல்லி அந்த ஹைலைட்டட் பார்ட், அதாவது இந்த இப்போ நம்ம 3 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹைலைட்டிங். பட் நம்ம ஹைலைட்டர் இங்கே போடாமல் நம்ம ஒரு ஃபவுண்டேஷனில் இருக்க ஃபேர் ஷேடை எடுத்து நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணலாம். இன்கேஸ் ஆஃப் அவங்க ரொம்ப கண்ணும் ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நம்ம அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஷி ஹாவ் நல்லா சப்பி ஸ்கின்னாக இருக்கிறனால நம்ம அது நம்ம பண்ணலை. ஸோ ஒன்லி திஸ் பார்ட் ஒன்லி வி ஹைலைட்டிங். நான் லிப்ஸ்டிக் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் தான் போடுறேன். ஸோ நம்ம முடிச்சாச்சு. ஒரு டார்க் ஸ்கின்னு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க யாருமே நம்ம ஃபீல் பண்ணாதீங்க இனிமேல். ஸோ நம்ம ஸ்கின்னு தான் நம்மளோட அடையாளம். ஸோ எப்படிப்பட்ட ஸ்கின்னையும் நம்ம டியூயாக காமிச்சிடலாம். சூஸிங் ஆஃப் ஃபவுண்டேஷன், சரிங்களா? ரைட் ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணி நல்லா பிளெண்டிங் பண்ணி சூப்பராக ஹைலைட் பண்ணி உங்கள் கல்யாணத்தில் ஜம்முன்னு நிற்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேஸ்வாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.